வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு பேலஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 40வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் அவனுடைய பவரை வர வைக்கிறான். உள்ளார இருந்து கரடி வந்து அவன் கூட சேர்ந்துடுது. திடீர்னு கத்த ஆரம்பிச்சிடறான். அவனுடைய பவர் சுற்றி எல்லா இடத்துக்கும் போகுது. அந்த பவரோடைய எஃபெக்ட் மூலிமா அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி போயிடுறாங்க. பச்சை ட்ரெஸ் காரனும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் அந்த பவரை சமாளிக்க முடியாம எப்படியோ நின்றுகிட்டு இருக்கா. பார்த்தா அவன் ஆளே கரடி மாரி மாறிட்டு கத்திட்டு ஏன்ஷியன்ட் காடோடைய எத் பியர் டீமன் பவர் இது ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு குத்துறான். கல்லெல்லாம் பறந்து வந்து மேலே அடிக்குது. இவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருப்பான் போலன்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் யாரு ஃபர்ஸ்ட் போட்டு தரலான்னு கன்ஃபியூஸ் ஆகி ஃபர்ஸ்ட் யூவை பார்த்துட்டு திரும்பி அந்த பச்சை கலர் ட்ரெஸ்காரனையும் பார்த்துட்டு இவெல்லாம் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பிட்டு முதல்ல நான் உன்னை சாவடிக்கிறேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்ப பேசாதரான்னு சொல்லிட்டு வந்து உதைக்கிறான். அதுல இருந்து தப்பிச்சிடறான். இருந்தாலும் திருப்பி உதைச்சிடறான். அவன் வந்து நின்னுறான். திருப்பி மேல எகிரி அவனுடைய பவரை அனுப்புறான். அவன் நவரவே அந்த இடத்துலயே நின்னுகிட்டே அவ்வளவுதானாடான்னு சொல்றான். திருப்பி அவனுடைய பவரை வர வச்சு ஃபிஸ்ட் பவர் அனுப்புறான். இதுல இருந்து நான் தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு எகிரிடுறான். அந்த பவர் போய் கல்லுல படுது. பார்த்தா அது தூள் தூளா போயிடுது. பரவாயில்லையான்னு சொல்றான். கேட் ரிலிமோடைய பவரை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ ரொம்ப ஸ்லோவாயிட்ட. நம்ம கூட மோக்லிங் இருக்கிற வரைக்கும் நம்ம எதை பத்தியும் பயப்பட வேண்டியதில்லை. அந்த குப்பையும் இந்த இடத்துல தான் இருக்கான். ஒரு சில அடி வாங்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறான் பாருன்னு ரான்செங்லிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். திருப்பி அவனுடைய பவரை வர வச்சு குத்துறான். அதுல இருந்து தப்பிச்சு அவனுடைய சோல் பவரை வர வச்சு ஒருத்தரா போய் அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அவனை சுத்தி வலிச்சிட்டு லைட்னிங் சோடுன்னு வெட்ட வரானுங்க. அவனுடைய ஷீல்ட வர வச்சு தடுக்கிறான். சாவுடான்னு சொல்லிட்டு குத்த வரான். அவனும் வந்து குத்துறான். அதுல இருந்து எகிரி தப்பிச்சிடறான். ஜாவோ சன்னுடைய வேகம் அவருக்கு ஈடா இல்லைனாலும் அவனுடைய பவர் இப்ப ரொம்ப அதிகமாகி இருக்கு. நம்ம இப்ப அவருக்கு உதவி பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவரை சாவடிச்சிருவான்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை அவரே பார்த்து பாரு, நம்ம உதவி பண்றோன்னு போயிட்டு அவருக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. ஆவோ சன்சனை தொடர்ந்து இந்த மாதிரி தாக்கிக்கிட்டு இருந்தா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ரான்செங்லிங் சொல்றான். உண்மைதான். அந்த முட்டாள் கரடியை இப்ப எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வச்சு டக்கு டக்குன்னு ஒரு இடமா மாறி போய் லைட்னிங் சோடுன்னு சொல்லிட்டு திருப்பி வெட்டுறான். அவனை சுத்தி ஷீல்டு மாரி வர வச்சு அவனை தள்ளிட்டு மேல எகிரி வந்து குத்துறான். அவனும் ஷீல்டு மாரி வர வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய பவரை தாக்கு பிடிக்க முடியாம போய் கீழே விழுந்துடுறான். அந்த பொண்ணு சீனியன்னு கத்திக்கிட்டு ஓடி வந்து தூக்குறா. இவன் ஓடுறத ஃபேங் பாத்தறான். பார்த்தா எகிரி அந்த பொண்ணையே அடிச்சிடறான். அவன் வாயிலிருந்து ரத்தம் வந்துடுது. தப்பிச்சு ஓடலாம்னு நினைச்ச எல்லாருக்கும் இதான் நிலைமைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ரான்செங்லிங் நைசாங்க இருந்து தப்பிக்க பாக்குறான். சரி, நான் உங்க யாரையும் கொல்லல, நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமான்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். அவனும் நைசாங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றான். என் கூட ஒருத்தரா சண்டை போடணும். என்னுடைய அடியில இருந்து நீங்க தப்பிச்சு நின்னுட்டீங்கன்னா நான் உங்க எல்லாரையும் போக விட்டுறேன். டே ஃபேங், நீ இதை செய்ய விரும்புறியாடான்னு ஜாங்சன் கேக்குறான். நீ இப்ப சொன்னது உண்மையான அவன் கேக்குறான். ஆமான்னு ஜான்சங் சொல்றான். சரி வாடா, நான் ட்ரை பண்றேன்னு சொல்றான். அவனுடைய ஃபிஸ்ட் பவர் அனுப்புறான். அவனுடைய பவரை வர வச்சு ஷீல்ட உருவாக்கி தடுத்துக்கிட்டு இருக்கான். திருப்பி அவனுடைய ஃபுல் பவரை கொடுக்கறான். அது உடைஞ்சு பின்னாடி வந்துடுறான். அதிர்ஷ்டவசமா நான் இப்ப எப்படியோ இவங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன், நான் போலாமான்னு அவன் கேக்குறான். போன்னு சொன்ன உடனே தெரிச்சுக்கிட்டு ஓடுறான் அந்த இடத்துல இருந்து. நான் இதுக்கு உன்னை கண்டிப்பா பழி வாங்க உண்டான்னு சொல்லிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். அவனுடைய எல்டர் கடுப்பாயிட்டே முட்டாள், அவன் எப்படி உன்னை விடுவான்னு நம்புறன்னு கத்துறாரு. அவனுடைய டிவைன் கேட் பவருக்கு முன்னாடி என்னுடைய பவர்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ரான்செங்லிங் புலம்பிக்கிட்டு இருக்கான். அவனுடைய பவரை சேர்த்து ஃபிஸ்ட் பவர் அனுப்புறான். அது போய் அவன் மேல பட்டு அந்த இடம் ஃபுல்லாவே அந்த பவர் தெரிக்குது. நீ இவ்வளவு பொறுமையா ஓடனா எப்படி என்ன பழி வாங்குன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். அடுத்தது நீ தானு ஜாவோ சன்சங் சொல்றான். என்னை இந்த இடத்துல இருந்து போக விட மாட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு பின்னாடி வரப்ப காலு வைக்கி கீழே விழுந்துடுறான். அதை பார்த்துட்டு ரேன் கடுப்பாயிடுறா. ஜெயிக்கிறவன் தான் ராஜா, தோத்தவன் உயிர் வாயறதுக்கே தகுதி இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஃபேங் ஒரு வழியா எழுந்து நின்னுறான். அடுத்தது நீ தானா, நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறன்னு பாக்கலாம், கவலைப்படாத, உன்னுடைய அந்த அழகான பூவை நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு யூவை சொல்றான். யூக்கு பயங்கரமா கோபம் வந்துடுது. அவனை கண்டுக்காதன்னு ஃபேங் சொல்றான். ஒரு அழகான பொண்ணு ஒரு ஹீரோவும் இங்க இருக்கீங்க, உங்க கூட விளையாட போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுன்னு ஜாவோ சன்சங் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நான் இவனை பாத்துக்கிற மத்தவங்களை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போன்னு ஃபேங் சொல்றான். ஆனா ஃபேங் நீன்னு யூ சொல்றா. படாத நான் திருப்பி வந்துருவேன், நீ இங்க இருந்தனா என்ன
என்னால சரியா சண்டை போட முடியாதுன்னு ஃபேங் சொல்லிட்டு நடந்து போறான். யூவும் அந்த இடத்துல இருந்து ஓடிடுறா. நகராத, யாரும் போகக்கூடாதுன்னு நான் சொன்ன இல்லைன்னு கத்துறான். ரான் செங்லிங், உன்னுடைய ட்ரெஷரை இப்ப யூஸ் பண்ணு, இல்லனா உங்க யாராலையும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது. இந்த ஊசியை என்னுடைய ஆன்டி கொடுத்தாங்க, இதான் யூஸ் பண்றதுக்கு கரெக்ட் டைம்னு நினைக்கிறேன்னு அவன் சொல்றான். யூ அந்த பொண்ணை தூக்க வரா. இல்ல வேணாம், என்னால தனியாவே நடக்க முடியும்னு சொல்லிட்டு வந்து அவனை தூக்குறா. யாரும் இந்த இடத்துல இருந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபிஸ்ட் பவர் அனுப்புறான். ரான் செங்லிங் ஊசியை வச்சு தடுக்கிறான். அது வெடிஞ்ச எஃபெக்ட்ல அவன் பின்னாடி போயிடுறான். யூவும் அந்த பொண்ணும் மோக்லி இங்க தூக்கிக்கிட்டு போறாங்க. ஃபேங் ஏதோ எடுத்து வாயில போட்டுட்டு கத்துறான். பார்த்தா அவனை சுத்தி ரெட் கலர்ல பவர் வந்துகிட்டே இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்படியே மறக்காம இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.